ஏய் மலர், உனக்கு ரெடியாகிறதுக்கு இவ்வளோ நேரமாடி? அம்மா சாப்பாடு. ஏய் மாடு, எதுக்குடி கத்துற? அம்மா வரதானே செய்வாங்க. உனக்கு என்ன வந்துச்சா? உன் வேலை என்னமோ அதை மட்டும் பார்த்துட்டு போ. சும்மா ஏதாவது சொல்லிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, அவ்வளோதான் சொல்லிட்டேன். என்ன வர வர திமிர் ரொம்ப கூடுது. ஒரு காலம் நீ எனக்கு எப்படி பயப்படுவேன்னு தெரியும்ல உனக்கு. ஐயோடா, உன்னை பார்த்து பயப்படுறதுக்கு நீ என்ன சிங்கமா புலியா? நான் சிங்கமும் கிடையாது, புலியும் கிடையாது. வேற யாரடி? சண்மு. அடச்சி நிறுத்து. எதுக்குடி இப்ப சிரிக்கிற? இல்ல, வேற ஏதாவது சொல்ல வரேன்னு நினைச்சேன். கடைசில உன் பேரை சொன்னியா, அதான் சிரிப்பாயிட்டு. இங்க பாரு மிஸ்டர் சண்மு, ஒழுங்கா நடந்துக்கோ, புரியுதா? இங்க பாரு, என்கிட்ட தேவையில்லாம நீ வம்பு இழுத்துட்டு இருக்க. ஒழுங்கா ஸ்கூலுக்கு கிளம்பு. என்ன மேடம், இவ்வளவு நாளா இருந்த மாதிரி நம்ம வீடு நினைச்சியோ? நீ இந்த வீட்டை விட்டு போனதுக்கு அப்புறம் நிறைய மாறியாச்சு. சும்மா ஓவர் என்ன அதிகாரம் பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, அம்மாவை கூப்பிட்டுருவேன். அப்புறம் பழையபடி உன் புருஷ வீட்டுக்கே போயிடுவ பாத்துக்கோ. விட்டா ரொம்ப ஓவரா பண்ணிட்டே இருக்க. என்ன மன்னிப்பு காலடி என்கிட்ட? ஒழுங்கா மன்னிப்பு காலு, அப்பதான் முடிய விடுவேன். சரி மன்னிச்சுக்கோ, கையை எடுக்கறியா அப்படி? ஒழுங்கா அக்கா என்ன மன்னிச்சுக்கோங்க அக்கா அப்படி காலடி. எருமை மாடு, கையை எடுக்கறியா இல்ல கையிலே கடிச்சிரும் பாத்துக்கோ. விட போயே இல்லையா? ஏய் ஷண்மு, என்ன பண்ணிட்டு இருக்க? அவளை விடு. இல்ல பூமாரி, அமீராரு இவளுக்கு இருக்கு இன்னைக்கு. இது விடுறியா என்ன? ஏய் நீ ஸ்கூல் கிளம்பல இன்னும், இவ கூட என்ன வம்பிழுத்துட்டு இருக்க? பூமாரி அக்கா, முடி வலிக்கு, விட சொல்ல. ஏய் ஷண்மு, விடுறியா எப்படி? என்ன இது சின்ன பிள்ளைத்தனமா கூட்டம் போட்டுட்டு இருக்கீங்க? ரொம்ப ஓவரா பண்றியோ? என்னடி உனக்கு திமிரு? அம்மா இவள பாருமா. என்னடி பண்ணிட்டு இருக்கீங்க? ஏய் ஷண்மு, என்ன பிரச்சனை உனக்கு? விடு, எதா இருந்தாலும் அம்மா கிட்ட சொல்லி தீர்த்துக்கிடலாம். அவளை இப்படி அடிக்காத, விடு ஷண்மு. என்ன இந்த வீட்டை விட்டு போயிட்டுன்னா ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்கியோ? என்னைக்கு இருந்தாலும் நான் தானே உனக்கு அக்கா. என்கிட்ட நீ அடிபட்டு தாண்டி ஆகணும். ஒழுங்கா எனக்கு மரியாதை கொடுத்து பேசுற வரை நான் கையை எடுக்கவே மாட்டேன் பாத்துக்கோ. இது விடுடி, வலிக்குது. ஏய் என்னடி ஆச்சு? எதுக்கும் தலையை பிடிச்சிட்டு இருக்கா? ஷண்மு, என்ன இது? விடு ஷண்மு. இது என்ன ஆச்சு? என்னடி அவள்கிட்ட வம்பு கொடுத்த? அம்மா நான் ஒண்ணுமே செய்யல பாத்துக்கோ, அதான் தேவையில்லாம முடி பிடிச்சிருக்கா. அவகிட்ட சொல்லு, முடிய விட சொல்லு. இடி இங்க வாடி. அம்மா அவகிட்ட சொல்லுமா, முடிய விட சொல்லுமா, அப்பதானே வர முடியும். இப்படி விட்டா சரிப்பட்டு வரமாட்டாள்வ. என்னடி இங்க சத்தம்? மலர், நீ இன்னும் ரெடி ஆகலையா? நீ போய் ரெடி ஆகு, இதெல்லாம் நாங்க பாத்துக்கிடுவோம். என்ன இவங்க ரெண்டு பேரும் ஏன் இப்படி சண்டை போட்டு இருக்காங்க? இடி சண்மு, அவ தலையில ஏன் கை வச்சிருக்க? மரியாதை கொடுக்க மாட்டேங்க எனக்கு. இவளுக்கு எவ்வளவு திமிரு இருக்கும். சரி விடு சண்மு, எதுக்கு இப்படி பிடிச்சிட்டே இருக்க? நீ சும்மா இருப்போம் மாதிரி அக்கா, ரொம்ப ஓவரா தான் பண்ணிட்டே இருக்கா. நானும் நேரத்துல இருந்து பாத்துட்டு இருக்கேன், என்கிட்ட ஒரே வம்பெடுத்துக்கிட்டே இருக்கா. ஏய் இப்போ விட போறியா எப்படி? என் முடி கடுமையா வலிக்கு பாத்துக்கோ. உன் முடியை திருப்பி பிடிக்க எனக்கு எவ்வளவு நேரம் ஆகும்னு நினைக்க? ஓஹோ அப்படியோ? என் முடியை திருப்பி நீ பிடிச்சிரு பாப்போம். பிடிடி பிடி. இந்த பிடி பிடி. சண்மு, என்னம்மா இதெல்லாம்? இடி உனக்கு என்ன லூசா பிடிச்சிருக்கு? போனா போதுன்னு விட்டா என்னடி திமிர் பண்ணிட்டு இருக்கிய? என்ன அடிக்கிற? நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன், என்னடி திமிர் பண்றிய? வலிக்கு, கை வலிக்கு, விடுங்க. ஐயோ அம்மா, விடுங்கம்மா. அதானே, இனி நீட்டு பாப்போம் கைய. வலிக்கு. சரி விடு சண்மு, நீ பெரிய பொண்ணு தானே, எதுக்கு அவ கூட போய் இதுன்ட்டு இருக்க? ஏய் குட்டி, கிளம்பு நீ ஸ்கூலுக்கு. ஏம்மா டிஃபன் பாக்ஸ்? ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது, கிளம்புடி ஸ்கூலுக்கு. இன்னைக்கு பட்டின கடை. என்ன இன்னும் சண்டை வேண்டி கிடக்குது? வீட்டுல ஒரு விசேஷ வீடு, ஏதாவது 1000 மேட்டு கொஞ்சமாவது கால இருக்கான்னு பேரு. ஒழுங்கா இருக்கிறதா இருந்தா இந்த வீட்டுல இருங்க, இல்லைன்னா வீட்டை விட்டு கிளம்பிட்டு இருங்க. சரி சரி விடு, அழாத. பாருக்கா அம்மா எப்படி பேசுறாங்கன்ட்டு. அவ பேசுறது மட்டும் நியாயமா? அவ என்ன பத்தி என்ன கேள்வி கேட்டா தெரியுமா? அவதான் சின்ன பொண்ணு, ஏதாவது கேட்டு போறா. நீ எதுக்குடி தேவையில்லாம அவ கூட பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க? அதெல்லாம் இருக்கட்டும், நீ முதல்ல போய் ரெடி ஆகு. உனக்கே லேட் ஆயிட்டு இருக்கா எப்படி? இப்போ கொஞ்ச நேரத்துல ஆனந்த் வந்தாகும். அதெல்லாம் ரெடி ஆயிக்கிறேன், அவர் வர்றதுக்கு இன்னும் டைம் இருக்கு. எதுக்கு சண்டை முதல்ல? அதான் எனக்கே தெரிய மாட்டேங்குது, எதுக்குடி சண்டை? ஒன்னும் இல்ல, அவதான் தேவையில்லாம என்ன வம்புக்கு எடுத்துட்டே இருந்தா. நான் இந்த வீட்டை விட்டு போனதுக்கு அப்புறம் எல்லாமே இந்த வீட்டுல மாறிடுச்சான் அப்படி சொல்றா. அதான் எனக்கு கோவம்ட்டு. அப்படி சொன்னதுனால உனக்கு எதுக்கடி கோவம் வருது? மாறினா என்ன இப்போ? அது எப்படி? நானும் இந்த வீட்டுல ஒரு பொண்ணு தானே. இப்ப யாரு நீ பொண்ணு இல்லன்னு பையன்னு சொன்னமா? நீயும் சேர்ந்து எனக்கு கிண்டல் பண்றேன்னா யாருமே என்கிட்ட பேச வேணாம், தயவு செஞ்சு போங்க. அதுக்கு இல்ல சண்மு, முட்டாள்தனமா சின்ன பொண்ணுன்னு தெரியாம இப்படி பிரச்சனை பண்ணிட்டு இருக்க. அம்மா கையால இத்தனை வயசுக்கு மேல நீ அடி வாங்கணுமா? கொஞ்சமாவது யோசிச்சு பாரு. அவதான் சின்ன பொண்ணு, முன்ன பின்ன ஏதாவது பேசினா அம்மா கையால அடி வாங்குவா, அதுக்கப்புறம் சமாதானம் ஆகுவா. நீ என்ன அப்படியா? இவ கல்யாணத்துக்கு முன்னாடியும் அம்மா கையில அடி வாங்கிட்டு தான் இருந்தா, கல்யாணத்துக்கு அப்புறமும் வந்து அடி வாங்கிட்டு இருக்கா. இவளெல்லாம் திருத்தவே முடியாது பூமாரி.
அதுக்கு இல்ல, கொஞ்சமாவது புரிஞ்சு நடந்துக்கோ சண்மு. இல்ல பூமாரி அக்கா, அம்மா வருவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அவ ரொம்ப பேசணும்னு எனக்கு கோவம் வந்துட்டு, அதனாலதான் நான் அப்படி பண்ணேன். சரி, இன்னும் நீயும் ரெடி ஆகலையா? போய் ரெடி ஆகு போ சீக்கிரமா. நான் இதுக்கு ரெடியாக, நான் பேசாம ஒரு வாரத்துல உட்காந்துக்கிறேன். நான் ரெடியாகி என்ன பண்ண போறேன்னா? எதுக்கு? அதான் ஒரு புது saree எடுத்து வச்சிருந்தேன்ல, அதை எடுத்து கட்டிக்கோ போ. அது எதுக்கு எனக்கு? ஏய், இப்படியே தான் விட்டா பேசிட்டே இருப்பேன். என் கூட வா, நானே உனக்கு கட்டி விடுறேன். புது சரியா? அதெல்லாம் எனக்கு ஒன்றும் வேணாம். நீ போய் ரெடி ஆயிக்கோ. ஆனந்த் தானே உன்னை பார்க்க வர்றாரு, வேற எதுக்கு தேவையில்லாம நான் ரெடி ஆகிக்கிட்டு? அதெல்லாம் தேவையில்லை, நீயே போய் ரெடி ஆயிக்கோ. நான் பார்த்துக்கிறேன். இந்த ட்ரெஸ் என்ன பார்க்கறதுக்கு நல்லா தானே இருக்கு, பிரச்சனை இல்லை, நான் ரெடி ஆகட்டான். அதுக்காக தானே நேரத்துலேருந்து உனக்கு ஒரு saree எடுத்து வச்சிருக்காங்க. உனக்கு அளவு ப்ளவுஸ் கரெக்டாக இருக்க அளவுக்கு அதை எடுத்து கட்டிக்கிட்டா என்னவா? வீட்டில் எல்லாருமே அழகாக ரெடி ஆயிடுச்சு, நீ மட்டும் இப்படி நிற்க போறியா? ஆமாம், என் வாழ்க்கையே இப்படி இருக்கு, நான் எப்படி இருந்தா என்ன? என் வாழ்க்கையை விடவா உன் வாழ்க்கை மோசமா போயிட போகுது சண்மு? பூமாரி அக்கா, அப்படி சொல்லாத. ஒன்று நினைச்சும் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குக்கா. அதெல்லாம் நீ ஒன்னும் கஷ்டப்பட வேணாம். பாலா உன்னை லவ் பண்ணி தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால அந்த மாதிரிலாம் நடந்திருக்கும். அதுக்காக பாலா என்ன உன்னை விட்டுட்டா போயிருவாரு? தேவையில்லாதெல்லாம் கற்பனை பண்ணிட்டு இருக்காத. போய் ரெடி ஆகு, பாலா கூட வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. அதெல்லாம் அவர் ஒன்றும் வரமாட்டாரு. நான் எங்கே இருக்கேன்னு கூட அவருக்கு தெரியாது. அந்த அளவில் தான் இருக்காரு. இதுவரை எனக்கு ஃபோன் கூட பண்ணதில்லை. அந்த அளவில் என் மேலே கோவத்தில் இருக்காரு. என்னவோ அவங்க அம்மாவை நான் தான் கை நீட்டி அடிச்சிட்டேன்ட்டு. இருக்கட்டும் இருக்கட்டும், பிரச்சனை இல்லை. என்னைக்குனாலும் உண்மை தெரியும்ல, அப்போ வந்தால் கூட நான் ஏற்றுக்கிட மாட்டேன். ஆமாம், பெரிய இது. ஏய், போய் ரெடி ஆகுடி. சும்மா கண்டவனை பற்றி பேசிக்கிட்டு. இதில் எதுக்கு நீ தலையிடுற? நீ போய் ரெடி ஆகும் முதல்ல. சும்மா ரொம்ப சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காத பூமாரி அவனுக்கு. நல்ல ஆட்களுக்கு சப்போர்ட் பண்ணலாம் சரியா? கெட்டவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணக்கூடாது. ஆமா ஆமா, நீ இப்படியே சப்போர்ட் பண்ணிட்டு இரு. நல்ல ஆட்கள் நினைக்கிறவங்க எல்லாம் கெட்டவங்களா தான் இருக்காங்க. நீ இப்படியே பேசிட்டு இரு. ஆனந்த் வந்தாவும் அதுக்கப்புறம் இப்படியே வந்து நில்லு சரியா? போய் நகையெல்லாம் போட்டு ரெடி ஆகு போ. அது வேற எரிச்சலா இருக்கு. சரி, இங்க பாரு சண்மு, பாருங்கல்ல. என்ன? தேவையில்லாம வருத்தப்பட்டு இருக்காத புரியுதா? போய் அழகா ரெடி ஆகு. உனக்கு பிடிச்ச சாரி தான் எடுத்து வச்சிருக்கேன், போய் அதை கட்டிக்கோ. இல்ல பூமாரி அக்கா, போய் ரெடி ஆகுங்கல்ல. இங்க நடந்த சின்ன சின்ன சண்டையெல்லாம் பெருசா தலையில போட்டு குழப்பிக்காத. அவன் ஏதோ சின்ன பொண்ணு ஏதோ பேசிட்டான், அதெல்லாம் ஒன்றும் தப்பா நினைச்சுக்கிடாம நீ போய் ரெடி ஆகு போ. சரி. அம்மா, எனக்கு ஒன்று சொல்றியா? என்னது? நான் இந்த வீட்டை விட்டு போனதுக்கு அப்புறம் இந்த வீட்ல எல்லாமே மாறிடுச்சோ? இந்த வீட்ல அம்மாவை மீறி எதையாவது மாத்த முடியுமா? அப்புறம் என்ன கேள்வி? எல்லாம் அப்படிதான் இருக்கு. போ, போய் ரெடி ஆகு. அப்ப எதுக்கு அவ அப்படி சொல்லிட்டு போறா என்கிட்ட? அவ சும்மா ஒண்ணு கோவப்படுத்துறதுக்காக சொல்லியிருப்பா. நீ ஏன் தேவையில்லாம அவ சொல்றத பெருசுப்படுத்துற? அவ சின்ன குழந்தைடி, அவ சொல்றதெல்லாம் பெருசுப்படுத்த முடியுமா? அவ சும்மா உன்கிட்ட விளையாடுறது ரொம்ப நாள் ஆச்சுல, அதான் அப்படி பண்ணிருப்பா. அதெல்லாம் நீ ஒன்றும் பெருசா எடுத்துக்கிடாத. போய் ரெடி ஆகிற வேலையை பாரு. அப்ப அவ போய் தானே சொன்னா என்கிட்ட, உண்மை இல்லையில? அம்மா என்னை பத்தி எல்லாம் கேட்பாங்களா நான் இல்லாத நாள்ல? கேட்பாங்க. அப்ப ஏன் இப்போ ஒழுங்காவே பேச மாட்டேங்க? பேசுவாங்க. நீ பண்ணது என்ன கொஞ்சம் நெஞ்ச காரியமா? போ பேசாம.